எல்லாராலையும் வம்பு கிழப்பானே, என்ன பண்றது? போகிற வரைக்கும் எங்கேயும் ஒளிஞ்சிருந்துடலாமா? பயந்தாங்குழி மாதிரி நடுங்காத ஆதிரா. அப்பா எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்காரு, தைரியத்தை வர வச்சுக்கோ, தைரியத்தை வர வச்சுக்கோ. நம்ம எதுக்கு பயப்படணும்? ஏய் இங்க வா. எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், நான் வரப்போ நீ எதிர்க்க வரக்கூடாதுன்னு. ஒரு 10 தோப்புகரணம் போட்டு போ. இது பாரு நரேஷ், இனிமே என்ன மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். குடு. ஹே குடுடா, ஹே குடுடா, இங்க குடு. ஐயோ பார்த்து, அதில் அசைன்மெண்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. ஓ அசைன்மெண்ட் பேப்பர்ஸா? ஆ இனிமேல் நான் சொன்னதை செய்யணும். பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன். அது இது அப்படின்னு ஏதாவது மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட என்ன மறந்துடுச்சா? யார் இந்த அடி கொடுத்தான்னு மறந்துடுச்சா? நோ யுவர் பிளேஸ். ஆதிரா, ஆதிரா. ஐயோ சாரிப்பா, சொல்லுங்க. என்ன நினைப்புல தான் நீ இருக்கியோ, ஒரு சின்ன பைட் மேகசின்காக கொடுக்கணும். ரெடியா? ஓகேப்பா. குட் மார்னிங் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. என்னோட பேரு டாக்டர் ஹரிகிருஷ்ணன். நான் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். பழங்காலத்து மக்களோட வசிப்பிடத்தையும் நாகரிகத்தையும் உலகத்துக்கு எடுத்து சொல்றது தான் என்னோட முக்கிய பணி. என்னோட தேடல் பல்லாயிரக்கணக்கிற்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட நிலத்தை கண்டுபிடிக்கிறதே. பெரும்பாலும் இது பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆனதால அவங்க நிலப்பரப்பு காடுகளாலையும் மலைகளாலையும் நதிகளாலையும் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆபத்தான நிலப்பரப்புகள்ல என்னோட தேடல் துவங்குது. எனக்கு உதவி செய்யறதுக்காக என்னுடைய ட்ரஸ்டி அசிஸ்டன்ட் மை டாட்டர் ஆதிரா. என்ன சொல்லி கொடுத்தனோ பேச ஆதிரா. ஹாய், என் பேர் ஆதிரா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ சாரி, போன வருஷம் தான் 5th படித்தேன், இந்த வருஷம் 7th படிக்கிறேன். வெயிட், சாரி, அடுத்த வருஷம் தான் 7th. சாரி. அப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம்ப்பா. என்ன ஆதிரா? அப்பா நான் நார்மலாக பேசிடுவேன்ப்பா. இந்த கேமரா முன்னாடி பேசுறது தான் கஷ்டமாக இருக்குது. காலெலாம் தட நடுங்குதுப்பா. ஆதிரா, நீ ரொம்ப அறிவாளி. ஆனா அறிவு மட்டும் இருந்தா போதாது. உன்னை நீ பிரசன்ட் பண்ணிக்க தெரியலனா நீ சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? சரி வா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த இடத்துல தான் லான்சர் டேட்டா டிஸ்கிரிபன்சி காமிச்சது. லெட்ஸ் see ஆதிரா, இங்க பாத்தியா? என்னதுப்பா இது? கண்டிப்பா ஏதோ ஒரு பழங்காலத்து மக்கள் செஞ்ச பதிவு மாதிரி தான் தெரியுது. என்னன்னு புரியல. இரு, ஆல்பர்ட்க்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஹரி. ஹாய் ஆதிரா. வாட்ஸ்அப்? ஹாய் அங்கிள். ஆல்பர்ட், காட்டுக்கு மத்தியில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னன்னு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஓகே. கண்டிப்பாக ஏதோ பழங்காலத்து மொழி மாதிரி தான் தெரியுது. ஹே வெயிட் அ மினிட். ஹே ஹரி, இது என்னதுன்னு தெரியல. எது ஆல்பர்ட்? ஹே, அந்த வரைபடத்தில் இருக்கிற உருவம், அந்த 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 சிலை. நம்ம எல்லாருக்கும் குமரி கண்டம் பற்றி தெரியும்ல. ஆல்பர்ட், மறுபடியும் இதை ஆரம்பிக்காத. ப்ளீஸ் ஹரி, எனக்கு புரியுது, பட் ப்ளீஸ் இதை கேளு. குமரி கண்டம் இருந்ததுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் சாலிடாக நம்மக்கிட்ட இல்லை. நம்ம அதை என்ன சொல்கிறது, அதை பர்சியூ பண்ணுறதே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மகாபாரதம் மாதிரி நிறைய புக்ஸ் குமரி கண்டமை பற்றி சொல்லியிருக்கு, நிறைய விவரிச்சிருக்கு. அதே மகாபாரதம் இந்த உலகத்தையே ஒரு வில்லம்பால அழிச்சிட முடியும்னு சொல்லுது. எதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணுமோ அதை மட்டும் சீரியஸாக எடுத்துக்கணும் ஆல்பர்ட். நோ ப்ளீஸ் லிசன். கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணு. குமரி கண்டம் வளம் மிகுந்த நாடு. மக்கள் 100-200 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து அட்வான்ஸ்டு சொசைட்டியாக இருந்ததாக விவரிக்கப்பட்டிருக்கு. அறிவியலோட ஞானத்தின் மூலமாக ஆன்மீகத்தை முழுமையாக கண்டறிஞ்சாங்க. அங்கே வாழ்ந்து வந்தவங்க வணிகத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் பேர் போனவங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கடவுள் பக்தி மூலமாக கண்டறிஞ்சாங்க. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி கடவுள் வேற அறிவியல் வேற அப்படின்ற கண்ணோட்டம் அவங்க கிட்ட இருந்ததில்லை. பூமி, கடல்,
நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபூதங்களோட ஒன்று இணைஞ்சு வாழ்ந்துட்டு ஆல்பர்ட். வந்தாங்க. ஆல்பர்ட், மறுபடியும் ரொம்ப ஆழமா போற. இது என்னன்னு மட்டும் சொல்லு. ஓகே ஓகே சாரி 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 வரலாறு படி அந்த குமரிக்கண்டம் நிலப்பரப்பு மாற்றங்களால் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அந்த மொத்த மக்கள் நாகரிகமே கடலுக்குள்ளே போய் அழிஞ்சிடுச்சு. ஆனால் ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த நாடோட வழிமுறை தொலைஞ்சு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. நெருப்பு, ஆகாயம், பூமி, கடல் மற்றும் காற்று, இதை எல்லாத்தையும் ஆளற சக்தியை ஒருங்கிணைச்சு ஒரு சிலைக்கு கொடுத்தாங்க. அந்த சிலையோட அந்த சில மக்கள் பெரும்பாடுபட்டு அந்த அழிவுல இருந்து தங்களை காப்பாத்திக்கிட்டு தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆதிரா, இதெல்லாம் என்கரேஜ் பண்ற தாட்டே உனக்கு வரக்கூடாது. ஃபேக்ட்ஸ் அண்ட் லாஜிக் ஆதிரா, அதில் தான் நம்ம ரிலே பண்ணணும். அப்பா, இதெல்லாம் அவர் ஏதோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருந்து தானே சொல்றேன்னு சொல்றாரு. கடவுள் புத்தகங்களில் பல அறிவியல் உண்மை இருக்குன்னு நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கொஞ்சம் கேட்போம்ப்பா. குமரிக்கண்டம் அதெல்லாம் மட்டும்தான் புத்தகங்களே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவன் சொல்ற இந்த ஒரு மக்கள் கூட்டம் சேர்ந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து ஐம்பூதங்களோட சக்தியை ஒரு சிலையில போட்டதெல்லாம் எந்த புக்கில் வந்துச்சுன்னு ஆல்பர்ட்டையே கேளு. அங்கிள், நீங்க சொன்ன கதை எந்த புக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அங்கிள்? அது வந்து கொல்லிமலையில் ஒரு சித்தர் சொன்னார். நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ், நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. எனக்கு இந்த வரைபடத்தை பார்த்ததும் தான் இந்த கதை தோணுச்சு. பெரிய ஒற்றுமை இருக்குது, பெரிய ஒற்றுமை இருக்குது இந்த கதைக்கும் இந்த வரைபடத்துக்கும். ப்ளீஸ் என்னை நம்புங்க. என்ன கேட்க மாட்டேங்குது? என்ன டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சோ? ஹலோ ஹரி, ஹரி am I audible? ஆல்பர்ட், ஆல்பர்ட் கேக்குதா? am I audible? ஹரி, God damn it. மித்ரா, மித்ரா, ரொம்ப அவசரமா ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரு தகவல் சொல்லணும். அவங்க பெரிய ஆபத்துல இருக்காங்க. ஓகே, இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். நீ என்ன ஆதிரா இதெல்லாம் நம்பிட்டு வாயை பொளந்துட்டு கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, அவர் சொல்றதுலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா, அதான். அப்படிதான் மயக்குவாங்க ஆதிரா. பழங்காலத்து கதைகள்ல மூட நம்பிக்கையை திணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய மர்மங்களையும் சுவாரஸ்யங்களையும் கலந்து விடுவாங்க. மனித மூளை நேச்சுரலா இதெல்லாம் ஈர்க்கப்பட்டு இந்த கதைகளெல்லாம் நம்பி இந்த மூட நம்பிக்கையில் விழுந்துடும். அந்த மூட நம்பிக்கைகளால நம்ம நாட்டில் எவ்வளவு பிரிவினை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நாம சயின்டிஸ்ட், சமுதாயத்தை நல்வழியில செலுத்த போராடுறவங்க. அதுக்கு முதல்ல சமுதாயத்தை எது அழிச்சிட்டு இருக்குன்னு பார்த்து அதை முற்றிலும் ஒடுக்கணும். புரியுதா? லைஸ் அண்ட் டிசீட், பொய், பஞ்சகம், இது ரெண்டுத்துக்கும் நாம எப்பவும் விழக்கூடாது. புரியுதா? சரி, நாம இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிலப்பரப்பை ஸ்கவுட் பண்ணிட்டு கேம்புக்கு கிளம்பலாம். நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. இதை பார்த்தா ரொம்ப முக்கியமான பதிவு மாதிரி தான் தெரியுது. ஏதோ பழங்காலத்து மக்கள் நாகரிகத்தோட வழிபாட்டு தலம் மாதிரி. சரி, என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சிலை ரொம்ப ஆபத்தானது. அதோட சக்தியை கட்டுப்படுத்த தெரியாதவங்க அந்த சிலையால் அழிக்கப்படுவாங்க. இந்த சிலையை ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சா எக்காரணத்தை கொண்டும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லணும்.